கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக கர்த்தருக்கு நான் வேண்டுமாய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களிலே ஆவிக்குரிய போராயுதங்கள் பேசலாம். நாம் இரண்டா கழித்ததான தொடர் செய்திகளாக நாம் வேதத்தில் பல பகுதிகளிலிருந்து சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பேசலாம். இந்த நாட்களில் நம்முடைய ஆவிக்குரிய போராயுதம் கழிந்த நாளில் நான் உங்களுக்கு சொன்னேன், பேசினேன் பல வாரங்கள். என்னவென்றால் நமக்கு யுத்தம் பேசலாம். ஆமென். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் லோகாதிபதி வானமண்டல பொல்லாத ஆவிகள் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அது அதாவது பவுல் சொல்லுகிறார் கொரிந்தியரில் 10வது அதிகாரம் 10வது அதிகாரத்தில் நாங்கள் மாமிசத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாமிசத்தின்படி போர் செய்வர்கள் அல்ல என்றால் சொல்லப்பட்டது. அப்போது நமக்கு போர் யுத்தம் என்றாலே யுத்தம் பயங்கர யுத்தம். அல்லேலூயா. இது உலகத்தில் உள்ள எதை வைத்தும் அதை என்ன செய்ய ஜெயிக்க முடியாது. ஆமென். தந்திரமாகவோ யூகத்தின் அடிப்படையிலையோ திறமையை சார்ந்தோ பணத்தை வைத்தோ படிப்பை வைத்தோ ஆள் பலத்தை வைத்தோ அரசியல் பலத்தை வைத்தோ இந்த யுத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. மாமிச யுத்தமாக இருந்தால், மனிதரோடாக இருந்தால், ஒரு ஆள் என்றால் 2 ஆளை சேர்த்து கொண்டு போகலாம். அல்லேலூயா. ஒரு நாட்டோடு யுத்தம் என்றால் சேனை படைகளை சேர்த்து கொள்ளலாம், யுத்தத்துக்கு போகலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அது மேற்கொள்ள முடியும். ஆமென். இங்கு வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிற யுத்தம் என்பது மாமிசீகமான மனிதனோடோ ஒரு நாட்டோடோ அல்லது வேறொரு கூட்ட ஜனங்களோடோ அல்ல நமக்கு யுத்தம். அல்லேலூயா. ஏனென்றால் நம்மை கர்த்தர் ஒரு இராணுவத்தில் இணைத்திருக்கிறார். கையை வைத்தல் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எதில் இணைந்திருக்கிறோம்? ஆவிக்குரிய ஒரு இராணுவத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். நாம் தேவனுடைய சேனையில் நாம் ஆமென். பரலோகத்தில் பிரஜை மட்டுமல்ல, ஹல்லேலூயா, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் அவயவம் மட்டுமல்ல, ஹல்லேலூயா, யுத்த வீரர்கள் ஒருவராய் நாம் இருக்கிறோம். நம்முடைய தளபதி தலைவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. ஆமென். அவரை சார்ந்திருக்கிற அவருடைய பிள்ளைகள் யுத்தத்தில் கட்டாயம் நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். ஆமென். அப்போ ஜெயிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? ஆயுதம் தேவைப்படுது. அல்லேலூயா. ஒரு யுத்தத்துக்கு போறான் என்றால் சும்மா வரும் கையை போல ஜெயிக்க முடியுமா? முடியாது. அவர் என்ன தேவைப்படுது? நல்ல ஆயுதங்கள் தேவை. பாருங்கள், இப்போ ஒவ்வொரு நாட்டை குறித்து கணக்கெடுக்கிறார்கள். சோத்திரம். ஒவ்வொரு நாடுகளில் அதிகமாக இராணுவம் இருக்கிற நாடு எது என்று கணக்கெடுக்கிறார்கள். அதில் அமெரிக்கா இதெல்லாம் முக்கியமான பங்கு வகிக்கிறது. நம்முடைய இந்தியாவிலும் இருக்கிறது. அது எத்தனாவது லிஸ்ட்டில் வருதுன்னு தெரியவில்லை. அப்படி ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிற இராணுவ பலத்தை ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தார்கள். நான் அதை பார்த்து கொண்டே இருந்தேன். அதில் எந்தெந்த நாடுகளில் எவ்வளவு படை, கடற்படை எவ்வளவு, விமானப்படை எவ்வளவு, மற்றும் பீரங்கி எவ்வளவு, காலால் படை எவ்வளவு, இப்படி ஒவ்வொரு படைகளை குறித்து இத்தனை மில்லியன், இத்தனை லட்சம் என்றெல்லாம் கணக்கு சொல்லிக்கொண்டு அதில் போட்டிருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ அவர்கள் தங்களுடைய படை என்ன செய்கிறார்கள்? பலப்படுத்துகிறார்கள். இப்போ ஈரானுக்கும் இன்னும் இஸ்ரவேலுக்கு திரும்ப அடுத்த மோதல் வந்துருச்சு. அது என்னென்னமோ எங்கெங்கே போயிட்டுருக்கு, அங்கெல்லாம் அடிச்சுட்டு கிடக்கிறாங்க. அல்லேலூயா. அது தேவனுடைய கிருபை. நம்முடைய தேசத்தில் அமைதியாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஆமென். இங்கே யுத்தம் மற்ற யுத்தம் இல்லைனாலும் வேறு பல யுத்தங்கள் நமக்கு எதிராக போராடிட்டு இருக்கு. ஆமென். அதில் விசேஷமான யுத்தம் தான் இந்த ஆவிக்குரிய யுத்தம். கையை வைத்தல் சொல்லுவோம். அப்போ அதற்கு பலன் குறைவாக இருந்தால் ஆமென், படையை சேர்த்துக் கொள்வார். ஆமென். வேதத்தில் லூக்காவில் ஒரு வசனம் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேசம் இன்னொரு தேசத்தோட யுத்தத்துக்கு போகும்போது வாசமான வசனத்தில் லூக்காவில் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தத்திற்கு போகிற போது அப்போ எதிரிகிட்ட எவ்வளவு பெரிய படை? 20,000. இங்கே இவனிடத்தில் எவ்வளவு? 10,000. இதை கொண்டு நான் அவர்களை என்ன செய்ய முடியுமோ? எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? ஆமென்.
அல்லேலூயா. ஓ பாருங்கள், அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து 20,000 படையோட வரான். இவன் எத்தனாயிரம் படை? 10,000 படை. அல்லேலூயா. அப்போ இதை கொண்டு அதை நான் என்ன செய்ய முடியுமோ, மேற்கொள்ள முடியுமோ என்று முன்பு உட்கார்ந்து தன்னுடைய படை பலத்தை அவன் என்ன செய்வான்? பரிசோதிப்பான். அல்லேலூயா. அப்போ பரிசோதித்து நமக்கு இருக்கிற படைபலம் எப்படி அவனை விட குறைவாக இருக்கு, நம்ம என்ன செய்யலாம்? படைபலத்தை அதிகரிக்கலாம் என்று முயற்சி பண்ணுவோம். அல்லேலூயா. இதே தான் கர்த்தர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. நமக்கு பெரிய யுத்தம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த பூமியில் இருக்கிறது வரையிலேயும் என்னதான்? போராட்டம் தான். அல்லேலூயா. உலக மனிதனுக்குரிய போராட்டத்தை விட்டு விடுவோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிற நமக்கு இருக்கிற போராட்டம் சரீர போராட்டம் அல்ல, ஆவிக்குரிய போராட்டம். அல்லேலூயா. ஆமென். அப்போ அதற்கு நமக்கு என்னவென்றால் நம்முடைய பலத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கு? சோதிக்க வேண்டியிருக்கிறது. என்ன செய்ய வேண்டியிருக்கு? என் பலன் எவ்வளவு? ஆமென். அல்லேலூயா. இந்த சூழ்நிலைகள் மத்தியில், இந்த போராட்டங்கள் மத்தியில், சத்துருடைய இந்த எதிர் செயல்பாடுகள் மத்தியில் நான் அதை மேற்கொள்ள முடியுமா? ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பலத்தை ஒவ்வொரு நாளும் நாம் இருந்து என்ன செய்யணும்? சோதிக்க வேண்டும். அந்த ராஜா தன் படையை குறித்து அவன் என்ன செய்கிறான்? இருந்து என்ன செய்ய ஆலோசிக்கிறான். அப்படிதான் சொல்லி இருக்கு. எப்படி சொல்லி அந்த பாயிண்ட் மட்டும் வாசி. என்று உட்கார்ந்து ஆலோசனை என்ன பண்ணுகிறான்? அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை இதில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் நமக்கு எதிராய் நிற்பது மனித படை அல்ல. ஆமென். யாரு? பொல்லாத ஆவிகளின் சேனைகள். ஆமென். அதை கழிந்தால உங்களுக்கு சொன்னேன். இவைகளுடைய நோக்கமே ஆமென். ஆமென். நாம் யாரோடு நெருங்கக்கூடாது? தேவனோடு நெருங்கக்கூடாது. அல்லேலூயா. நாம் எங்க போயிடக்கூடாது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடக்கூடாது. நாம் எப்படி வாழ்ந்துடக்கூடாது? பரிசுத்தமாய் வாழ்ந்துடக்கூடாது. ஆமென். நாம் எந்த நிலையில் இருக்கக்கூடாது? தாகமுள்ள இறுதி உணவனாக இருக்கக்கூடாது. ஆமென். நாம் யார் மேல் அன்பு கூறக்கூடாது? ஆண்டவர் மேல் அன்பு கூர்ந்து விடக்கூடாது. அல்லேலூயா. இதிலிருந்து திசை திருப்புவதற்கு அல்லேலூயா சத்துரு போராடுகிறான். ஆமென். ஆமென். என்ன சொல்லுகிறது? நீங்கள் விசுவாசத்தில் எப்படி இருக்க? ஆரோக்கியம். எப்படி? தீர்த்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வசனத்தை போதும். விசுவாசத்தில் ஆரோக்கியம். எப்படி? ஆரோக்கியம். அப்படி என்றால் பலனுள்ள விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. இப்படி பல நிலையில் தேவன் நம்மிடத்தில் பல ஆயுதத்தை நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வெற்றிகரமாய் வாழ்ந்து கடந்து செல்வதற்கு ஆவிக்குரிய ஆயுதங்களை, அதுக்கு பேர் தான் சர்வாயுத வர்க்கம். என்ன வர்க்கம்? நமக்கு ஆவியானவர் வச்சிருக்கிறார். ஆமென். அப்ப இதை நாம் என்ன செய்யணுமா? தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய போராட்டம் என்ன போராட்டம்? ஆவிக்குரிய போராட்டம். அல்லேலூயா. அதான் வாசிப்போமாக. அதனுடைய எபேசியர்ல 6வது அதிகாரம் 11, 12 வாசிப்போம். நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஜபத்தோடு அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி. ஆமென். என்ன எதிர்த்து நிற்கணும்? சத்தமா சொல்லுங்க. பிசாசின் தந்திரங்களோடு என்ன செய்யணுமா? எதிர்த்து நிற்க என்ன செய்யணுமா? திராணி, தகுதி. ஆமென். அல்லேலூயா உண்டாகணுமா? ஆமென். அப்போ பிசாசன் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் பிசாசன் தந்திரம் எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை என்ன செய்யணும்? அறியணும். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா?
மொத்தமா இருக்கிறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லு. மொத்தமா வாழ்கிற நான் ஜெபம் பண்ணி ஆச்சு, நான் கை தட்டி ஆச்சு, வலையிலே போட்டாய், காணிக்க போட்டாய், ஓடிடுவோம். அதல்ல, அது வெற்றிக்கு வழிவகுக்காது. ஹல்லேலூயா. சாத்தான் போட்டு பால் விளையாடிடுவான். ஆமென். ஆமென். இங்கேருந்து ஒரு தட்டு அங்கே நிற்கி, அங்கேருந்து ஒரு பிசாசு ஒரு தட்டு இங்கே நிற்கி போட்டு விளையாடி அங்கே எங்க மாட்டு குழம்பி ஆள் நொந்து போய் நொந்து நூலாகி போய் உட்கார்ந்துட்டு இருப்பான். அல்ல. அல்லேலூயா. கையை தலையில சொல்லுவோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? சாத்தானுடைய தந்திரத்தை என்ன செய்யணும்? அறியணும். எது சாத்தானுடைய செயல், எது என்னுடைய சார்பில் வருவது, எது சொந்த பந்தத்தில் ஆலோசனையின்படி வருவது, இப்படி எல்லாம் பலது இருக்கிறது. அல்லேலூயா. சத்ருதான் எல்லாரும் பயன்படுத்து. ஆனாலும் கூட அவன் தந்திரம் எந்த நிலையில் வருகிறான்? அல்லேலூயா. அவருடைய தந்திரமான செயல். பிரைஸ் தி லார்ட். கையை தலையில சொல்லுவோம். இப்போ யூதாசுடத்தில் வந்து நுழைந்தான். ஆமென். அவன் சாத்தான் தந்திரம் எப்படி? அவன் எதை கையில் வைத்திருந்தவன்? அந்த பணப்பையை கையில் வைத்திருந்தவன். அல்லேலூயா சொல்லுவாய். என்ன வச்சிருந்தான்? பணப்பை அவனிடத்தில் இருந்ததனால் அவனுக்குள்ள பண ஆசையை தூண்டி விட்டான். ஆமென். அப்போ சாத்தான் எந்த பண விஷயத்தில் வருவான்? ஆமென். பரிசுத்த வாழ்க்கையில் வருவான். ஆமென். ஆமென். பரிசுத்தம் பல நம்முடைய குணம் சம்பந்தமான காரியம். சிலருக்கு சில குணம் ஒரு மாதிரி முரட்டு குணம். என்ன குணம்? சுத்தமா சொல்லுங்க. நான் இப்படிதான் அல்ல, ஆவியானவர் அப்படி சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. நம்மை உள்ளான நிலையை ஆவியானவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டிய அவசியமா இருக்கு. அந்த வெறுப்பு சிந்தை, பகைமை உணர்வு, சில தங்களுக்கென்று சில ஒழுங்குமுறை வைத்திருப்பார்கள். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை தங்களுக்கென்று தான் ஒரு ஒழுங்கு வைக்காமல், அல்லேலூயா, தன் வாழ்க்கையில் ஆவியானவரால் உள்ள ஒழுங்கு உள்ளவரை கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் ஒழுங்குக்குள்ளும் ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யணும்? வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, அந்த பிசாசன் தந்திரங்களை நாம் அறியணும்னா, ஆமென், அந்த 1 பேதுருவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய வாசிப்போம். அதனுடைய எப்படி இருங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. சாத்தானின் தந்திரத்தை நாம் அறிய வேண்டும் என்றால் நமக்கு என்ன புத்தி வேணும்? தெளிந்த புத்தி. ஆமென். இந்த தெளிந்த புத்தி உள்ள ஒரு மனநிலை யாருக்கு கிடைக்கும் என்பது அடுத்த காரியம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுமா? படித்தவங்களுக்கு கிடைக்குமோ? சத்தமா சொல்லு. பண வசதியாக இருக்கிறது கிடைக்குமோ? ஆள் பலவான இருக்கிறது கிடைக்குமோ? சத்தமா சொல்லுங்க. இது கிடைக்காது. அல்லேலூயா. அந்த தெளிந்த புத்தி யாரிடத்தில் கேட்கணும்? பரிசுத்தாவிடத்தில் கேட்கணும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆவியானவரிடத்தில் நமக்குரிய இம்மைக்குரிய மறுமைக்குரிய எல்லா வாழ்க்கைக்குரிய ஒழுங்குமுறைகளும் வழிமுறைகளும் எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். ஏதோ நாம் வந்திருந்து கை தட்டி பாடி போறதுக்கு மட்டுமல்ல. அல்லேலூயா. கையவே தலையில சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவர் தேவாதி தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் நாம் கடந்து வருகிறோம். ஆமென். அவர் நம்மை ஆளுகை செய்து நம்மை நடத்த கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? நாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் வாழ்வதல்ல. ஹல்லேலூயா. தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்மளை ஒப்படைக்கணும். ஆமென். நம்முடைய மனநிலை அவரிடத்தில் இருக்கணும். ஆமென். நம்முடைய சரீரத்தின் நிலை அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய கண் பார்வை அவருடைய கட்டுக்குள்ள இருக்கணும். ஆமென். நம்முடைய சிந்தனைகள், யோசனைகள், நினைவுகள் எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். அப்படி நாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரம் முழுவதும் இருக்கணும்னா, ஆமென், சத்தமா சொல்லுங்க, இருக்கணும்னா என்று சொல்வதற்கு முன்ன இருந்தால் என்று கேட்க வேண்டியிருக்கு. வாழ்க்கை பிசகாது. என்ன செய்யாது? தவறான நிலைக்கு நேர போகாது.
தவறான செயல்களுக்கு போறதுக்கு முன்ன நாம் அறிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. உலக பிரகாரமாய் பிரச்சனை 1000 வந்தாலும் ஹல்லேலூயா அவைகளை எப்படி மேற்கொள்வது என்றுள்ள அறிவை கர்த்தர் நமக்கு கொடுத்து விடுவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடுத்ததான் என்ன செய்ய வேண்டும்? நான் சபைக்குள் நான் யார்? ஹல்லேலூயா. என்னை எதற்கு கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்? ஆமென். ஹல்லேலூயா. என்றெல்லாம் ஒரு பெரிய ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில வந்துடும். யார் கட்டுப்பாட்டில் இருந்தா? ஆவியானவர் கட்டுப்பாடு. ஆமென். ஆமென். என்ன புரியும்? இந்த பூமியில நாம் வாழ்கிறது வரையிலே நமக்கு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை என்பது நமக்கு மட்டுமல்ல, யாருக்கு இருக்கு? உலகத்தானும் இருக்கு. ஹல்லேலூயா. அவன் அடிக்கி திருப்பி அடியா நிற்கிறான், நம்ம அதுக்கு முட்டி போடுறோம். ஹல்லேலூயா. 1000 பிரச்சனை நமக்கு மேல வந்தாலும் கூட ஆமென், ஆண்டோடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நம்முடைய அருமை நேசருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது ஆமென், நமக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் எங்க போகணும் நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு உண்மையாய் கர்த்தருக்குள் ஜீவிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை இருந்து கவலைப்பட்டு குழம்பு போய் நொந்து போய் புலம்பிட்டு இருக்க மாட்டான். ஆமென். ஏன் தெரியுமா? ஹல்லேலூயா. அவன் கட்டுப்பாட்டில் அல்ல. ஹல்லேலூயா. அவன் உலக கட்டுப்பாட்டில் அல்ல, அவன் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறான். ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நாம் அன்றாட வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் சில காரியங்கள் கட்டாயம் செய்யணும். ஆமென். ஆமென். ஒன்று, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற நிலையில் உள்ள எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அல்லேலூயா சிந்தனையில் வந்தாலும் உடனே ஆண்டவர் சமூகத்தை அறிக்கையிட்டு நம்மை சுத்திகரித்து ஜெயம் பெற்றுக் கொள்ள வேண்டும். பூமியில் வாழ்கிறது வரையிலேயும் பல குழப்பங்கள், பாரங்கள், பிரச்சனைகள், கவலைகள், சில கசப்புகள், சில கோப குணங்கள், சில பலவீனங்கள் என்ன செய்யும்? கட்டாயம் வரும். ஆமென். அல்லேலூயா. ஆனால் எது நமக்குள்ள வந்தாலும் வெளியே நம்ம காட்டாமல் தான் நமக்குள்ள சட்டா வந்துடும். அல்லேலூயா. ஆனால் உடனே ஆமென், அந்த ஒரு சிந்தை அல்லது ஒரு செயல்முறை அல்லது ஒரு சுபாவங்கள் நம்ம வெளிப்படுகிறது என்றால் உடனே நீ புரிந்து கொள்ள வேண்டியது கர்த்தருடைய வசனத்தை நினைக்கணும். ஆமென். இந்த வசனத்தின்படி நான் சிந்திப்பது, நான் பேசுவது, நான் நடந்து கொள்வது யார் துக்கப்படுகிற காரியம்? கர்த்தருடைய ஆவியானவர். சொல்ல புரியுதுங்க? அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் துக்கப்படுகிறது எது, துக்கப்படாதது எது என்பதை தெளிவாய் அறிந்து கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள வேணும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுவாய். அந்த தெளிவு நமக்கு இருந்தால் அல்லேலூயா ஒரு சின்ன ஒரு சிந்தை நமக்கு நேரம் வந்தால் கூட உடனே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுவார், இது கர்த்தரை துக்கப்படுத்துவது என்று உடனே நமக்குள்ள ரெட் லைன் சிக்னல் வரும். ஆமென். ஆமென். அப்ப இந்த நிலையில் உள்ள ஒரு தெளிவுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டிய அவசியம். ஹல்லேலூயா. எது தேவனுக்கு பிரியமானது, எது தேவனை பிரியமில்லாதது, எது தேவனை துக்கப்படுத்துவது, எது தேவனை துக்கப்படுத்தாதது என்பதை புரிந்து கொள்ளுகிற ஒரு தெளிவுள்ள ஒரு சிந்தை நமக்கு வேணும். அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. என்ன புத்தி உள்ளவர்கள் வாசிப்பான வசனத்தை எப்படி இருக்கணும்? தெளிந்த, என்னது? தெளிந்த புத்தி. அப்ப தெளிந்த புத்தி என்றால் அல்லேலூயா எது தேவனுக்கு பிரியமானது, எது தேவனுக்கு பிரியமில்லாதது. அல்லேலூயா. சத்துரு இந்த கொண்டு வந்திருக்க இந்த பிரச்சனை, இதன் மூலம் எப்படி இதை நாம் மேற்கொள்வது, இதன் மூலம் எனக்கு என்ன பாதிப்பு வரும், இதெல்லாம் அறிகிற என்னது ஒரு தெளிவு. ஆமென். அல்லேலூயா. ஆவிக்குரியவன் சகலத்தை என்ன செய்கிறான்? நிதானித்து அறிகிறான். சொல்ல புரியுதுங்க? அழகா கொரிந்தியர் சொல்லப்பட்ட ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான். ஆமென். அப்போ நிதானிக்கிறதுக்கு அதில் நமக்கு ஒரு ரிசல்ட், ஒரு பதில் கொடுக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவி எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ நம்ம
நமக்குள் இருக்க வாசப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் அவைகளுக்கு ஒரு தெளிவு நம்ம கொடுக்கணும்னா அவ்வளவு தூரம் நமக்கும் பரிசுத்த ஆவி என்ன இருக்கணும், நெருக்க வேணும். சொல்ல புரியுதா? ஆமென். அந்த நெருங்கின உறவு தான் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் தெளிந்த புத்தியை கொண்டு வரும். கையை வைத்து ஆமென். அந்த நெருங்கின உறவு. அப்ப நெருங்கின உறவு எப்படி நம்மிடத்தில் வரும்? பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா. பாருங்க, வாசிப்போம். என்னுடைய சங்கீதம் 63:1 வாசிகள். அந்த ஆண்டவரிடத்தில் என்ன பாராட்டுகிறான்? உரிமை. என்ன பாராட்டுகிறான்? உரிமை. நீர் என்னுடைய தேவன். அந்த உரிமை பாராட்ட வேண்டும் என்றால் அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் மேல் அவன் என்ன வச்சிருக்கிறான்? அன்பு வச்சிருக்கிறான். ஆமென். ஏதோ பார்த்து கத்துக்கிற நீ இடத்துல எப்படி இருக்கிறாயா? அன்பா இருக்கிறாயா? அப்ப நாம் அவர் மேல் அன்பா இருப்பதை அவர் எதிர்பார்க்கிறார். அப்ப அவரிடத்தில் எப்படி அன்பு கூறணும்? முழு இருதயத்தோடு. ஆமென் ஆமென். முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு. அல்லேலூயா. அவரது என்ன அன்பு கூறணும்? அல்லேலூயா. அதை சொல்கிறார், நீர் என்னுடைய தேவன். ஆமென். ஆண்டவரே, நீர் என்னுடைய தேவன். அப்படி என்றால் உம்மால் என் இருதயம் நிரம்பி இருக்கிற. கைகளை மையப்படுத்தும். இன்னும் நான் உங்களுக்கு விளக்கமா சொல்ல வேண்டும் என்றால், குழந்தைகள் இருக்கிறது. சோதரன் சிறு குழந்தைகள், எல்லா பிள்ளைகளும் சின்ன குழந்தைகள் வச்சுக்கோங்க. என்னோட சின்ன பருவத்தில் நடந்த சம்பவம் நடந்தது தான் பார்த்ததெல்லாம். இன்றைக்கி எல்லாம் எப்படி தெரியாது, ஏன்னா அதுக்கு ஒரு டைம் பிள்ளைகளுக்கு இல்லை. அப்போ இன்றைக்கு அந்த பிள்ளைகளை பார்க்க முடியாது. என்ற சிறு பருவத்தில் அம்மாவுக்கு மடியில் ஏறி உட்கார்றதுக்கு போட்டி போடுவோம். புரியுதுங்க? அந்த அனுபவம் இருக்குது அவங்களுக்கு இல்லை. ஆனால் இப்போ மொபைல் வந்ததுனால இப்போ மொபைல் தான் அம்மா அம்மா மடி சொல்கிற அப்படி போயிடுச்சு. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குரிய உறவு இல்லை. கணவனுக்கு மனைவிக்கு இருக்கிற உறவு இல்லை. ஆமென். உறவுன்னு ஏதோ வடையை வாங்கி கொண்டு கொடுக்கறது அல்ல உறவு. அல்லேலூயா. நேரம் எடுத்து பேசுவது, கையை டைம் ஸ்பெண்ட் பண்ணுவது. ஆமென். 1000 படிக்க இருந்தாலும் 1000 தான் ஒர்க் இருந்தாலும் தாய் தகப்பனோடு கணவன் மனைவி இவர்கள் உட்கார்ந்து என்ன செய்யணும்? பேசணும். ஆமென் ஆமென். அப்போ பேசணும்னா ஏதோ ஒன்று நீ என்ன செய்யணும்? ஒதுக்கணும். இன்னைக்கு கணவன் மனைவி உட்கார்ந்து பேசுவதற்கும் சரி, பிள்ளைகள் பெற்றோரும் உட்கார்ந்து பேசுவதற்கும் சரி, தடையாக நிற்பதே என்னது? மொபைல் தான். இப்போ ஒன்றும் வேண்டாம். இப்போ 4-5 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். திடீர்னு யாராக இருந்தால் எல்லாருக்குமே கவனம் எங்கே வந்துடும்? மொபைல் வந்துடும். வருதா இல்லையா? கையில் மொபைல் இருந்தால் வருதா இல்லையா? கையில் இல்லைன்னா வராதுன்னு வச்சுக்கணும். உடனே நம்முடைய கவனம் உடனே எங்கே இருந்தோம்? 4 பேர் மத்தியில். முன்ன அப்படி இல்லை, முகத்து பார்த்து பேசி பழகும். இன்னைக்கு இப்போ எப்படின்னா, அது நான் அன்னைக்கு அவன்கிட்ட சொன்னேன், என்னடி சொல்லிட்டு இங்கே தட்டி தட்டியாக பேசுவோம். ஆமென். நல்லா புரிந்து. அல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ளும் சரி, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளும் சரி, பரஸ்பரம் அன்பு நெருக்கம் ஏற்பட வேண்டும் என்றால், அல்லேலூயா, கையில் சாத்தான் கொண்டு கொடுத்துருக்கிற என்னது? இந்த மொபைல் என்று சொல்லுகிறதான இதை நீ என்ன செய்? கொஞ்சம் தள்ளி வை. இதை ஒதுக்கி வச்சா, ஆமென் ஆமென் ஆமென், இதை ஒதுக்கி வைத்தால் அல்லேலூயா, குடும்பம் நல்லா இருக்கும். கையை தட்டி கத்திர மையப்படுது. அல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள அடிதடி வராது. ஆமென். பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள ஒருவருக்குள்ள புரிந்து கொள்கிற ஒரு நிலை உண்டாகும். சரி, இந்த அன்பை நான் சொல்லுகிறேன். ஆமென். சிறு பருவத்தில் ஒரு சின்ன குழந்தைகள் வச்சுக்கிடும், சின்ன பிள்ளை குழந்தைகள், சின்ன குழந்தைகள்லாம் சின்ன குழந்தைகள், இவங்களை விட சின்னது என்ன வச்சுக்கிடுவோம். அம்மா உட்காந்துருக்கேன். நான் அப்போ எல்லாம் சேருக்கு மேலே, ஈஸி சேர் மேலே உட்கார, எல்லாம் தரையில் உட்கார்றது, சம்மண காலை போட்டுட்டு, இல்லைன்னா காலை வந்துக்கிட்டு இடிச்சபத்தில் சாஞ்சி உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ எங்கள் அம்மாவுக்கு என்ன இல்லைன்னா கைத்தையல், எம்ப்ராய்டரி தைக்கிற வேலை செய்வாங்க. டைம் பாஸிங். சின்ன பருவம் தெரியும். எம்ப்ராய்டரி வந்து அவங்க பூ மாடலெல்லாம் அழகாக போட்டு அதை வெட்டி கட் பண்ணி கொடுப்பாங்க.
வந்து வாங்கிட்டு போவாங்க, இல்லைன்னா இவங்க ஒன்று கொடுக்கணும். அப்படி எம்ப்ராய்டரி தையல், கை தையல் தைப்பாங்க பூ மாதிரி. அப்போது காலை நீட்டி போட்டு உட்காருவேன். ஒரு குழந்தை போய் உட்காரும். ஏன்னா தம்பி தங்கச்சி மாதிரிலாம் அப்போ சின்னதாக இருப்பாங்க. நான் அது ஞாபகம் நல்லா இருக்குது. உட்காரும். உடனே அடுத்த குழந்தை தள்ளி விட்டுட்டு அது உட்காருப்பாங்க. சொல்ல புரியுதா? ஏனென்றால் இது சொல்லுது உட்காந்து எனக்கு அம்மா அண்ணு சொல்லுது தள்ளி விட்டுட்டு எனக்கு அம்மா. இது நான் காதால் கேட்டதும் கண்ணால் பார்த்ததுமா சொல்கிறது உங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது அவ்வளவு தூரம் தாயின் மடியில் அமர்வதற்காக 2 குழந்தைகள் என்ன போடுது? சண்டை போடுது. அப்போ அதுக்கு அர்த்தம் அவ்வளவு தூரம் தாயின் மேல் என்னது அந்த குழந்தை அன்பு வச்சிருக்கு. 2வது குழந்தையின் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு அந்த குழந்தை சொல்லுது எனக்கிட்ட தான் என் அம்மா அன்பாக இருக்கணும். சொல்ல புரியுதா? அல்லேலூயா. அப்போது ஏதாவது சாப்பாடு கொடுக்குறாங்க, ஏதாவது ஒன்று செய்கிறாங்கன்னா இந்த அன்பின் அடிப்படையில் எனக்கும் கொடுத்துருக்குறேன். நான் வளர்ந்தவரை கூட கொஞ்சம் வளர்ந்தவரை கூட கொடுத்துருக்கேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்படியே அன்பின் நிமித்தம் அம்மா என்ன செய்வாங்க, அப்படியே ஏதாவது நல்ல பொருள்னு எடுத்து எங்கே ஊட்டி விடுவாங்க? வாயில் ஊட்டி விடுவாங்க. அன்று எங்களுடைய சிறு பருவத்தில் தான் தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு அந்த அனுபவம் எல்லாம் பார்க்குறேன். இப்போ அப்படி ஊட்டுறதும் இல்லை, சாட்டுறதும் இல்லையே. இப்படி தானே பார்ப்பாங்க எல்லாம். அதான் விஷயம். பார்த்தீங்கன்னா அந்த பரஸ்பரம் பிள்ளைகளும் பெற்றோர்கள் அன்பு என்ன ஆகி போச்சு? விரிசல் வந்து போச்சு. இல்லையா? அப்படி ஊட்டி விடுவாங்க. உடனே வேற குழந்தை அம்மா எனக்கு நடு கேட்கும். ஏன் வாய் தரது சொல்லலாம். அவங்க மட்டும்தான் அவங்க மோனா கேட்கும். அப்போது என்னன்னா அம்மா அப்பாவுடைய அன்பு என்ன ஆயிடக்கூடாது? என்னில் மட்டும்தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னிலிருந்து என்ன தம்பிக்கு மேலேயோ அண்ணன் மேலேயோ போயிடக்கூடாது என்பதாக அந்த ஒவ்வொரு குழந்தையுடைய நோக்கம். அல்லேலூயா. இதுதான் தாவீது சொல்கிறார். கையை வைத்தாலே சொல்லுவாங்க, தேவனே என்னுடைய தேவன். ஆமென், ஆமென். நான் நினைக்கிறேன் எல்லாரும் தேவன் மேல் அன்பு வைக்கிறத விட அதிக அன்பு நான் வைக்கணும்னு அவனுக்கு ஒரு ஆசை. கையை தட்டி கத்திர மையப்படும். ஹல்லேலூயா. எல்லாரும் விட என்னுடைய ஆண்டவர் மேல் நான் அன்பு வைக்கணும். ஆமென், ஆமென், ஆமென். இந்த அன்பு தான் அல்லேலூயா அவரோடு நெருக்க வைக்க. கைகளை தட்டி கத்திர மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தாவீதுக்குள்ள ஒரு எண்ணம், எல்லாரும் விட நான் தேவனிடத்தில் அன்பு வைக்கணும். அப்போ அவனுக்குள்ள ஒரு சிந்தை என்னவென்றால் அல்லேலூயா, ஆமென். ஒரு நினைப்பு இருக்கலாம். நான் யோகிக்கிறேன், எல்லாரோட நான் மட்டும்தான் ஏசப்பட்ட அன்பாக இருக்கிறேன். ஆமென். எல்லாரை விட நான் மட்டும்தான் ஏசப்பட்ட அன்பு இருக்கிறேன். அப்போ நான் அன்பாக இருக்கிறேன்னா ஏசப்பவும் என்கிட்ட அளவாடாத அன்பாக. ஒரு முறை எனக்கு சின்ன பருவத்தில் சிந்தை வந்து நான் ஆண்டோட ஜோம் முடிச்சு ரொம்ப கெஞ்சி ஜோம் பண்ணுவேன். உரிமையா ஏசப்பா உங்கள் மகன் இல்லை இப்படி கேட்பேன். ஏன்னா அது வேணாம்ப்பா, இந்த கஷ்டத்தில் இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இது வேணும். உங்கள் மகன் இல்லையா இப்படியே அந்த சொல்லி என்ன உள்ளத்தில் இருக்கிற அந்த அன்பை ஏசப்போடு சொல்லி நேசிக்கிற ஒரு அந்த இறுதி. அப்படி என்றால் அவ்வளோ தூரம் நம்ம ஆண்டோடத்தில் எப்படி இருக்கு அன்பாக இருக்கிறோம் என்பது அதனுடைய ஒரு வெளிப்பாடாக. அல்லேலூயா. கையை தள்ளி சொல்லுவோம். அப்போ நமக்கு ஒரு சிந்தை உண்டாகுது. நம்ம தான் எல்லாரை விட நம்ம ஆண்டோடத்தில் அன்பாக இருக்கிறோம் என்று நினைப்பு உண்டாகிற அளவில் அப்படி வரக்கூடாது. உண்டாகிற அளவில், ஏன்னா அது முதிர்ந்தவர்களுக்கு அந்த எண்ணம் வராது. ஆவிக்குரியதில் குழந்தை பருவத்தில் இருக்கிறோம் அந்த எண்ணம் வந்துடும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போது போட்டி போட்டு ஆண்டவர் அன்பு கூறுவது போல. ஆமென். சில காரியம் ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் கொடுத்துட்டான்னு வச்சுக்கிடுங்க, நமக்கு இப்படி சந்தோஷமாக இருக்கும். ஆமென். உடனே ஏசப்பா என்னோட அதிகம் அன்பு வச்சிருக்கிறார், அதனால தான் கேட்டோன்னே கொடுத்துட்டார். பார்த்தீங்களா? அப்போது பரஸ்பரம் தேவனுக்கு நமக்கு ஒரு என்னது அந்த உறவு நெருக்கத்தை நம்முடைய செயலையும் ஜபத்திலையும் வெளிப்படுது. ஆமென். அதான் சொல்லுகிறோம், தேவனே
என்னுடைய தேவன். அல்லேலூயா. அவன் சொல்லுங்க, என்ன அதுக்கு அர்த்த வசனங்களை நம்ம பார்த்தா உண்மையாகவே நான் இதை பேசுனது மாதிரி அவன் மனதில் இருந்திருக்கு. நீ என்னுடைய தேவன். அப்போ உண்மை தவிர எனக்கு வேற எதுவும் உலகத்தில் இல்லை. ஆமென் ஆமென். இந்த உலகத்தில் உண்மை தவிர வேற யாரு மேல எனக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. வசனம் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு வாசிப்பன வசனத்தை யார் உண்டு கேட்கிறான். அல்லேலூயா. ஏன் இதனுடைய அந்த அவருடைய தேவன் மீது அந்த அன்பினுடைய ஒரு வெளிப்பாடாக கையை தட்டி கத்திர மையப்படுத்தும். அல்லேலூயா. இதை நான் சொல்றேன், ஆண்டவரே, பரலோகத்தில் உண்மை தவிர யார் உண்டு? அடுத்தது வேற விருப்பமே இல்லையா? கையை வைத்தாரு. நாம 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 இந்த பூமியில உண்மை தவிர எனக்கு வேற விருப்பமே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ புரிந்து கொண்டோம், தேவன் எவ்வளவு தூரம் அவருடைய இருதயத்துக்குள் நிரம்பி இருக்கிறார். புரியுதா? புரியுதுங்க. அப்போ தேவனை நேசிப்பது, தேவன் மேல் அன்பு கூறுவது, ஆமென், கற்றது ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு அந்த உரிமை உள்ள ஒரு இருதயம் அவர் மேல் வைக்கிற அன்பின் அடிப்படையில் தான் நமக்கு உண்டாகும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது அவருக்கு உனக்கு உரிய உறவை சரிப்படுத்திக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் தான் மற்றுள்ளது. கையை வைத்தாலே சொல்ல வாய்க்கிறது. அப்புறம் தான் மற்றுள்ளது. ஆமென். ஏன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க, என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாதிரி சங்கீத பகுதிகள், சில பகுதிகள் முன்னே நான் ரொம்ப அதிகமாக விரும்பி வாசித்து கொண்டிருப்பேன். ஆமென் ஆமென். அப்போ வாசிக்கும் போது அதை படித்து நான் அழுவேன். இந்த இப்போ தான் வாசிக்கிற இந்த பகுதிகள் இதெல்லாம் படித்து அழுது ஜெபம். பைபிள் திறந்து வச்சுட்டு இதை படிப்பேன், நான் அழுது ஜெபம் பண்ணுவேன். கொஞ்ச நேரம், அப்பா இதன்படி நான் உமக்காக வாழணும், இதன்படி உங்களோட அன்பாக இருக்கணும், இதன்படி நீர் என்னை ஆசீர்வதிக்கணும் என்ற வசனத்தை சுட்டி காட்டி ஜெபம் பண்ணணும். சொல்ல புரியுதா இல்லையா? நல்ல கவனி. இந்த மாமசத்தில் இருக்கிறவங்க புரியாது, ஆவிக்கிற மட்டும்தான் புரியும். கர்த்தர் அல்லேலூயா. அந்த வசனங்களை வைத்து படிக்கும் போதே அழுக வரும். அதான் விஷயம். அந்த ரிலேஷன்ஷிப் தாவீதுக்கும் அல்லது ஒரு பக்தனுக்கும் தேவனுக்குரிய என்னது அந்த உறவின் நிலையை படிக்க நமக்கு அழுக வரும். உடனே அந்த இடத்துல கொஞ்ச நேரம் வச்சுட்டு அழுவோம். சுபா, இதன்படி தான் வாழணும், இதன்படி வாழணும், இதன்படி தான் செய்யணும், நான் எப்படி இருக்கணும்ப்பா, இது எனக்கு உதவி செய்யுங்க, ஓவியனே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கொஞ்ச நேரம் இந்த ஆளுக்கு ஜெபம் பண்ணுறது. அதுக்கு பிறகு தான் அடுத்த வசனத்துக்கு போகிறது. அதை பைபிள் வாசிப்பதும் தியானிப்பதும் பைபிள் வசனத்தை நம்முடைய அனுபவம் ஆக்குறதும் இப்படி தான். இது என்னுடைய வாழ்க்கை நான் கற்றுக்கொண்ட ஒரு உண்மை. அல்லேலூயா. அப்போது அந்த ஒரு அதிகாரமாக இருந்தாலும் அந்த நிலையில் நான் அதை படிக்கும்போதே கர்த்தர் என்னோடு பேசுகிற மாதிரி இருக்கும். ஆமென். அப்படி படித்து அனுபவ ரீதியாக அர்ப்பணித்து ஜெபிக்க படித்து முடிஞ்சு மற்ற நேரத்தில் ஒரு நிறைவான ஒரு இருதயமாக இருக்கும். எப்பொழுதும் ஆண்டவரை சார்ந்திருக்கிற ஒரு சிந்தை, எதற்கும் ஆண்டவரோடு பேசுகிற ஒரு காரியம். கையெழுதலையில் சொல்லுவோம் நாட்களில் இன்னும் நான் என்னோடய அனுபவத்தோடு சொல்லி இங்கே இருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 2004 நாங்கள் பெங்களூர் ஊழியம் ஸ்டார்ட் பண்ணோம். இங்கிருந்து டூ வீலரில் ஏறி உட்கார் சுமார் 140 கிலோமீட்டருக்கு மேலே வரும். நான் போனேன் பெங்களூர். வண்டியில் ஏறி உட்காந்து ஹெல்மெட் வச்சாச்சுன்னா நான் ஆண்டோட சொல்லுவேன், ஆண்டவரே வழியில் நான் எங்கேயும் வண்டியை நிப்பாட்டக்கூடாது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே வேறு எந்த சிந்தையும் எனக்கு வரக்கூடாது. நான் இங்கிருந்து அங்கே போய் இறங்குறது வரை அந்த ஆவியில் தேவனோட என்ன செய்யணும், அந்நிய பாஷையில் பேசிட்டு தான் போகணும்.
என்று ஒரு ஆழமான ஒரு ஆர்வத்தை கூட வண்டியில் இருக்கார். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சொந்த அனுபவம் அதே மாதிரி தான் போகும். அல்லேலூயா. ரோட்டில் என்ன நடந்தாலும் அது மேட்டர் இல்லை. கேபிஎன் பஸ்ஸெல்லாம் போகும்போது அதை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருப்பேன். சோதரம் ஆமென். ஆவியில் நிரம்பி தேவனோடு உறவாடி கொண்டே போய் அங்கே இறக்கி ஆமென். அப்படியே ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அங்கே போய் உட்கார்ந்தாச்சுன்னா மக்கள் பயப்படுவாங்க. காரணம் என்னிலிருந்து என்ன புறப்படும்? தெய்வ பிரசன்னம். வாய் திறந்து ஒரு வார்த்தை சொன்னாலே அங்கே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். இது என்னுடைய அனுபவம். நான் என்ன சொல்கிறேன், கன்னியாகுமரி போ அப்போ பஸ்ஸில் முன்ன திருவள்ளூர் பஸ்ஸில் பேசப்போ நான் இங்கேருந்து யார் அங்கே போய் இறங்குறத வேறு யார்கிட்ட தான் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, வேறு எதையும் தான் சிந்திக்கக்கூடாது. இங்கேருந்து அங்கே போய் இறங்குறத ஜோம் பண்ணிட்டு போகணும். முடியுமா? முடியாது. ஆனால் ஆசை சொல்ல புரிய இல்லையோ. எப்படி அங்கே போனோன்னா பஸ்ஸில் என்ன ஒரு 10 மணி நேரம் 10-11 மணி நேரம் பஸ். அவ்வளவு நேரம் தான் ஆண்டுகிட்ட சொல்கிறது, நாம் இறங்குறது வரை என்ன செய்யணும்? உம்மோடு பேசிட்டு போகணும். இது நான் என்ன சொல்கிறேன், இது எனக்குள்ள இருந்துள்ள ஆசை. இந்த ஆசையை கர்த்தர் பார்க்குறாங்க. அப்போ ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறவர்களுக்குள் இந்த மாதிரிப்பட்ட எண்ணங்கள் உருவாகும். சொல்ல புரியுதா இல்லையா? உருவாகும். அல்லேலூயா. சொல்லுவோம். வேறு ஏதாவது உலக பிரகாரமான சிந்தனைகளை நம்முடைய காரியங்களுக்கு நம்முடைய எண்ணங்கள் மிதக்க ஆரம்பித்து விட்டாலே உடனே மனசு கஷ்டமாக, ஐயோ நான் தேவையில்லை காரியம் யோசித்துட்டேன், உடனே பயம் வந்தேன். வேண்டாம், அதெல்லாம் நமக்கு இப்போ இல்லை. இப்போ எங்கே? தேவனோடு மட்டும்தான். அது இன்றைக்கும் வாகனங்களில் போகும்போது, தனியாக போகும்போது கூட யாராவது ஏன் நான் அதையே தனியாக போகிறேன்னா அது என்னுடைய பர்சனல், எனக்கு தேவனுக்குரிய காரியம். அல்லேலூயா. இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம நிற்க முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இந்த ஆசை அதான் சொல்லுகிறான், தேவனே நீர் என்னுடைய தேவன். நம்ம அநேகருக்கு பிரச்சனையை தான் சிந்திச்சுட்டு இருப்போம், பிரச்சனையை பற்றி தான் ஆண்டவர்கிட்ட பேசுவோம். ஆமென் ஆமென். நமக்குரிய ஏதாவது தேவையை பற்றி தான் அவர்கிட்ட பேசிட்டு இருப்போம். தேவை 1000 இருந்தால் ஹல்லேலூயா, உனக்கு தேவை அவர் ஒருவர் மட்டுமே. மரியாள் தன்னை விட்டு எடாத நல்ல பக்கம் தெரிந்து கொண்டது போல நீ கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆமென் நீர் எனக்கு போதும் என்று நீ பிடிப்பாய் என்றால் உன்னுடைய உலகத்துக்குரிய எல்லா காரியங்களையும் ஒன்றுமில்லாமல் பண்ண கர்த்தர் வல்லமை இருக்கு. ஆமென். தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடும் போது உன் உலக தேவையை சொல்லாதே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எனக்கு தேவைன்னு சொல்லு. உலக தேவையை பற்றி பேசாத. ஆமென் ஆமென். உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டது ஒரு உலகத்துக்குரிய மனிதனாய் வாழ்வதற்கல்ல. ஹல்லேலூயா. தேவராஜ்யத்துக்குரிய மனிதனாய் வாழ்வதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரு வாஞ்சை இருக்கணும். ஆமென் ஆமென். பிரச்சனை 1000 வரட்டும், தேவைகள் அநேகம் இருக்கட்டும், பலவிதமா பேசட்டும், உனக்கு அதில் செயல்படட்டும். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், என்னோடு இருப்பது ஒரு மனிதன் அல்ல, வானத்தையும் பூமியை உண்டாக்குற சர்வ வல்லமை உள்ள தேவனோடு கூட இருக்கிறார். அவரால் நான் செயல்படுகிறவன், அவரை நான் மேற்கொள்ள முடியும், அவரை நான் ஜெயிக்க முடியும், இந்த பிரச்சனையை கடந்து போக முடியும். அந்த ஒரு வாஞ்சை, அந்த வார்த்தை வரணும்னா நாம் தேவனில் வைத்திருக்கிற அன்பின் அடிப்படையில் தான். ஆமென் ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை வேணும். கடிநாளில் ஒரு பக்தனுடைய பாட்டு நான் சொல்லியிருக்கிற நண்பர் தான். அதை குறித்து இன்று தினம் ஒரு பாஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, பாஸ்டர் எனக்கு அதை அனுப்பி விடுங்கண்ணா அப்படின்னு அவர் கேட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஃபோன் பண்ணேன். ரொம்ப அருமையாக உணர்ந்து பாடியிருக்கிறார. தன் வாழ்க்கையில் அவருடைய இருதயத்துக்குள் இருக்கிற ஏக்கத்தை அந்த பாட்டில் வெளிப்படுத்தி இருக்கிறார்.
அதை கேட்கும்போது நமக்கு தெரியாமலே கண் கலங்கிடும். அவர் போயிட்டார். அல்லேலூயா. அவர் மரிப்பதற்கும் ஒரு வார்த்தை முன்ன பாடின பாட்டு, எனக்கு ஒரு ஆசை உண்டு, என் இயேசுவை காண வேண்டும், எனக்கு ஒரு ஆவல் உண்டு, நான் அவரோடு பேச வேண்டும், எனக்கு ஒரு ஆசை உண்டு, என் இயேசுவை காண வேண்டும், எனக்கு ஒரு ஆவல் உண்டு, நான் அவரோடு பேச வேண்டும். வானங்களே வையகமே எனது ஆசை நிறைவேறுமா, வானங்களே வையகமே எனது ஆசை நிறைவேறுமா, எனது ஆசை நிறைவேறுமா, எனக்கு ஒரு ஆசை உண்டு, என் இயேசுவை காண வேண்டும், எனக்கு ஒரு ஆவல் உண்டு, நான் அவரோடு பேச வேண்டும். இந்த பாட்டை அவர் அனுபவ ரீதியாக பாடுறார். இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, யாரோ பாடின பாட்டாக இருக்கும். சில நேரம் அந்த பாட்டு நாம் பாடுகிற அந்த உருக்கமான மனநிலை, அல்லேலூயா, நமக்கும் தேவனுக்குரிய உறவு மட்டுமல்ல, நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை அது வெளிப்படுத்தும். அல்லேலூயா. கேட்கும் போதே தெரியும். ஆமென், ஆமென். இந்த பாட்டை கேட்கும் போதே, நீ பாடுகிற பாடலை தனியாக உட்கார்ந்து பாடும்போதோ அல்லது ஏதோ பாடும்போது, நீ பாடும் போதே தெரியும். அல்லேலூயா, நீ ஆண்டவர் மேலே என்ன அளவு அனுபவிச்சிருக்க. அப்போ அதனால ஒரு போர்ஷன் ஆராதனை என்றாலே நாம் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துவது. சபையை ஆராதிக்கும் போது தெரியும், உன் ஆராதனை பார்த்தா தெரியும் நீ நேசம் மேல் வைத்திருக்கிற அன்பு. ஆமென். அதற்கு வாய் தரேன்னு சொல்லண்டா, கையை தட்டுன்னு சொல்லண்டா, சத்தமாக பாடுன்னு சொல்லண்டா, அந்நிய பாஷைன்னு பேசுன்னு சொல்லண்டா. நீ அவர் மேல் வைத்திருக்கிற அன்பின் மூலமா ஹல்லேலூயா ஆட்டோமேட்டிக்கா வெளிப்பட ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு ஹல்லேலூயா. அதான் சொல்றான், நீர் என்னுடைய தேவன். இந்த உரிமையோடு ஆண்டவரை பார்த்து நீ சொல்லணும். சொல்லணும்னா அளவு கடந்த அன்பு அவர் மேல் நீ வைக்கணும். ஆமென். அந்த அன்பு தான் இந்த வார்த்தையை சொல்ல வைக்கணும். ஆமென், ஆமென். அந்த சொல்லில் தெரியும். அந்த தாவீது அந்த 63 சங்கீதத்தை நாம் சிந்திக்கும் போது ஏராள காரியங்கள் அதில் அவனுடைய அங்கலாய்ப்பாங்க இருக்கு. அவனுடைய அங்கலாய்ப்பு எப்படி இருப்பார்? ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஜெப வாழ்க்கை, ஆராதனை லைஃப், பக்தி, பரிசுத்தம், அன்றாட வாழ்க்கை எல்லாமே ஹல்லேலூயா. அவரோடு நீ எவ்வளோ நெருக்கமாக இருக்கிற, அவரிடத்தில் நீ எவ்வளோ அன்பு வைத்திருக்கிற என்பதை உன் வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் வெளிப்படும். உன் குணத்தில் வெளிப்படும், பேச்சில் வெளிப்படும், பார்வையில் வெளிப்படும், நடக்கையில் வெளிப்படும், உடையில வெளிப்படும், நடையில வெளிப்படும். யார் மேல் அன்பு வச்சிருப்பது? புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? நீங்க எவ்வளவு தூரம் தேவனுக்கு அன்பா வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு நாள் நேரம் முடிந்தால் இருட்டுறது வரையில் நீ எதை சிந்திக்கிறாய், எதை குறித்து சிந்திக்கிறாய், அதுதான் உனக்கு முக்கியம். யாரை குறித்து சிந்திக்கிறாய், அந்த நபர் தான் உன்னுடைய தெய்வமா இருக்கிறார். யாரிடத்தில் அதிக நேரம் எடுக்கிறாய், அவர் தான் உன்னுடைய தலைவர். தேவனை குறித்து சிந்திக்கிறாயா? தேவனோட நேரம் செலவிடுகிறாயா? ஆமென், ஆமென், ஆமென். தேவனுக்குரிய காரியங்களை முக்கியத்துவம் கொடுக்கிறாயா? ஹல்லேலூயா. அதுதான் தேவன் வைத்திருக்கிற அன்பு. ஆமென். ஒரு மனுஷனுக்கு அன்பு வைத்தால் அந்த மனிதனுக்கு எதையும் செய்ய நீ ஆயத்தப்படுகிறாய்.
ஆமென். ஆனால் தேவன் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நீ செய்கிற செயல், நடக்கிற நடை, பேசுகிற பேச்சு, இவைகள் மூலமே அதை வெளிப்படும். ஆமென். நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறார். ஆமென். அவனுடைய பக்தியினுடைய வெளிப்பாடு 16ஆம் சங்கீதத்தில் வருகிற வாசியங்களை வாசிப்போம். அதனுடைய 7, 8 நினைக்கிறேன். வாசிப்போம். கர்த்தரை எப்பொழுதும், என்னது எதமா சொல்லுங்க பாருங்க, அந்த தேவன் வைத்திருக்கிற அந்த அன்பின் வெளிப்பாடு. ஹல்லேலூயா. நான் என் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமென். சொல்லிட்டு அடுத்த வசனம், அடுத்த பாயிண்ட், என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடி நான் என்ன செய்யப்படுது? அசைக்கப்பட கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்பொழுது எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அதிகாலை எழும்பும் போதும் நான் கண்ணை திறக்கும் போது பார்ப்பதே என் தேவனுடைய முகசாயம். அதை சொல்லப்படுது. எழுந்தவுடன் நான் கண்ணை திறக்கும் போது நான் பார்ப்பது யாருடைய முகத்தை? தேவனுடைய முகத்தை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய சாயலை நான் அனுபவிக்கிறேன். ஆமென். அவருடைய சத்தத்தை கேட்கிறேன். ஹல்லேலூயா. நான் அவரோடு பேசுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்ல எப்பொழுதும் கர்த்தர் எனக்கு முன்பாக. அப்ப நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தரை தனக்கு முன்பாக என்றால் கண் பார்வையில் அல்ல, ஹல்லேலூயா, தன்னுடைய மனத்திரையிலே வைத்திருக்கிறார். அப்ப கர்த்தரை முன்ன வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. எப்பொழுது சிந்திப்பார், நான் செய்வது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? நான் பேசுவது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? ஏன் ஒருவரை அவன் முன்ன வச்சிருக்கிறானே சொல்றான். அவரின் வலது பரிசத்தில் இருக்கிறபடி நான் என்ன செய்யப்படுவதில்லை. பார்த்தீங்களா? தேவனை எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னுடையவராய் வைத்திருக்கிறார். அப்போ ஆபத்துகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மனிதர் மூலமோ சத்துருக்கள் மூலமோ வேறு எந்த நிலையில் வந்தாலும் ஹல்லேலூயா, உடனே உதவிக்கு யாரை தான் பார்க்கிறோம்? தேவனை தான் பார்க்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளை எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஹல்லேலூயா, முழங்கால் படியிட்டு தேட வேண்டிய அவருடைய முகத்தை தேடு. ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கு முன்பதாக என்னால ஒன்றும் செய்ய முடியாதப்பா, ஒரு மனிதனால ஒன்றும் செய்ய முடியாது, சர்வ வல்லமையுள்ள தேவனை உம்மால் மட்டுமே செய்ய முடியும். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவன் என்ன செய்வேன்? ஒட்டி வைப்பேன். பார்த்தீங்களா? இப்போ தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த வாஞ்சை, ஆமென், நீ வாஞ்சை வைத்திருப்பதை அவர் அறிகிறதுனால் உனக்குரிய பிரச்சனைகள் அவர் என்ன செய்யற? விடுதலை செய்ய. நீ கேட்காம விடுதலை. கையை தட்டி கத்திர மையப்படுத்து. ஹல்லேலூயா. சொல்ற புரியுதா இல்லையா? ஆமென், ஆமென். இப்ப நெருக்கமாக 2 நண்பர்கள் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஒண்ணு வேண்டாம், ஒரு புருஷன் மனைவியாக ரொம்ப அன்பா, கணவன் மனைவி அன்பாக இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தன் தன் கணவனை ஏதாவது ஒன்று பேசுனா மனைவிக்கு பிடிக்குமா? பரவாயில்ல, 2 அடி அடிச்சுட்டு போட்டு. யாராவது ஒருத்தர் தன் மனைவி யாராவது ஒன்று பேசுனா பிடிக்குமா? பிடிக்காது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏன்னா அவன் அன்பு வைத்தது நான். ஹல்லேலூயா. இல்லைன்னா 4 கேள்வி கேளு நாக்க பிடுங்குற மாதிரி தூண்டி விடும். அதாவது ஹல்லேலூயா. அப்போ அதே மாதிரி நெருக்கமான நண்பர்களாக இருந்தால் ஒரு தேவை என்றாலே எதையாவது ஒன்று செய்து அவனுக்கு என்ன செய்ய கொடுத்துருவான் இல்லையா? அவன் தேவையை இவன் அறிவான், இவன் தேவை அவன் அறிவான். பரஸ்பர அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அதாவது அவன் என்னிடத்தில் வாஞ்சியா, அப்ப நீ அவர் மேல் வைத்திருக்கிற அன்புனால் ஹல்லேலூயா, ஆமென், உன் தேவையை அவர் அறிவார். கையை தட்டி. ஆமென், ஹல்லேலூயா.
நல்லா புரிந்து கொள்ளணும். ஆமென், ஆமென். அதாவது நீ அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு. ஆமென். ஆண்டு சொல்ற அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கு. அதனால் நான் அவனை என்ன செய்வேன்? அவன் கேட்காமலே நான் செய்வேன். அதுக்கு அர்த்தம் கேட்டு செய்வேன் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். தேவனை புரிந்து கொள்ளணும். பிரச்சனைக்கே நம்ம ஆண்டவரே இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அதை ஆண்டவரே இதைத்தாரு அந்த பணம் வேணும் இந்த பணம் வேணும்னு நம்ம போகிறோம். அதான் கேள்வி நம்ம கேட்குறோம். அல்லேலூயா. நீ ஆண்டவர் மேல் உண்மையான அன்பு வைத்திருந்தால் அல்லேலூயா உன் தேவைகளை அதை நான் நேர்த்தியாச்சு. ஏன்? நீ அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு அவர் அறிவார். ஹல்லேலூயா. நீ உன்னுடைய தேவை அவருக்கு தெரியும். ஆமென். நீ கேட்காமலே உனக்கு அவர் நிறைவேற்றுவார். எஸ், போராடிட்டு கிடக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே நீர் எனக்கு வேணும். ஆமென், ஆமென். உம்மால் நான் நிரப்பப்பட வேண்டும். ஆமென். வல்லமை நான் நிரப்பப்பட வேண்டும். அப்பா உம்மை குறித்து நான் நினைக்கணும், பேசணும், உம்மோடு நான் உறவாடணும். நீர் தான் எனக்கு எல்லாம் என்று நீ ஆண்டவரோடு உள்ள ரிலேஷன்ஷிப்பை, ஐக்கியத்தை, அந்த உறவை வலுப்படுத்தினாலே ஆமென் உன் தேவையை கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. ஆண்டு சொன்ன அந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் அப்பொழுது நீ கேட்ப கொடுப்பேன்னு சொன்னாரு. தேட வேண்டிய பிரகாரம் நீ தேடுனா ஹல்லேலூயா கேட்காமலே உனக்குரியது கர்த்தர் செய்வார். ஆமென், ஆமென். சொல்லப்பட்டு தேவனே என்னுடைய தேவன் அந்த உரிமையாய். ஆமென், உரிமையாய். அல்லேலூயா. தேவனது உரிமையா அந்த ஜெபிக்கிற ஜெபம். அடுத்த பாயிண்ட், அவர் மேல் நீர் என்னுடைய தேவன் என்று உரிமையாக சொல்வதனால் அதிகாலை எழுந்தவுடன் ஆமென் உன்னை எங்க கொண்டு விடும்? முழங்கால கொண்டு விடும். கையை வைத்தாலே சொல்லும். எங்க கொண்டு விடும்? முழங்கால விடும். ஆமென், ஆமென். ஆண்டவரோடு பேசி உறவாடி ஜெபித்து அன்று பகல் முழுவதும் ஆண்டுடைய பாதுகாவலுக்குள் ஒப்பு கொடுத்துட்டாமே. அடுத்த வேலைக்கு நேராக போகிறது அப்புறம் தான். 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி பாருங்கள், ஆமென், ஆமென். இப்படி நாம் அவர் மேல் ஏக்கமும் அன்பும் வைத்திருந்தால் அல்லேலூயா, ஆமென், ஆமென். நமக்கு என்ன இருக்கும்? தெளிந்த ஒரு புத்தியை கற்றுக் கொடுக்கும். அவரோடு உள்ள அந்த உறவின் அடிப்படையில் தான் அந்த தெளிவு. ஒன்று தான் உங்களுக்கு சொல்றேன், எந்த காரணத்தினால் உங்களுக்கும் தேவனுக்குரிய உறவில் என்ன வந்துடக்கூடாது? விரிசல் வந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம ஏதோ கீழே கிடக்கிற கையில் எடுத்தால் நம்ம கையில் என்ன ஒட்டும்? மண்ணில் கிடக்கிற எடுத்த கையில் என்ன ஒட்டும்? மண் ஒட்டும். அதோடு நம்ம ஒன்றை எடுத்து சாப்பிடுவோமா? அடுத்து நம்ம என்ன செய்யும்? கையை. அப்போது நாம் நடந்தால் வாழ்ந்தால் நம்ம சில அழுக்குகளை, சில தூசிகள் நம்முடைய வாழ்க்கையில், சிந்தனையில் எல்லாத்துலையும் என்ன செய்யும்? படியும். ஆமென். அதோடு நான் திரும்பவும் மறுநாள் வாழ போனால் அந்த தூசி என்னமா மாறும்? அழுக்காக மாறும். அந்த அழுக்கு கரையாக மாறும். அப்புறம் தூய்மையான அந்த வெண்மையை மாற்றும். அப்போது அதன் நேரம் அல்லேலூயா. எப்படி ஒரு பொருளை தான் எடுக்கும்போது மண்ணில் கிடக்கிற ஒன்றை எடுத்தால் கையில் மண்பட்ட உடன் கழுக வேண்டும் என்று ஒரு எண்ணம் உண்டாகுது. அதுபோல் ஒவ்வொரு நாளும் ஆமென் எங்கு சென்றால் அல்லேலூயா உன் சிந்தனையில் படிக்கிற அழுக்கு, அவயவங்கள் படிக்கிற அழுக்குகள், பேச்சு மூலம் படிக்கிற அழுக்குகள், அல்லேலூயா நடக்கை மூலமாய் படிக்கிற அழுக்குகளை ஆமென் கர்த்தருடைய சமூகத்தில் நீ அறிக்கையிட்டு இயேசுவின் இரத்தத்தால் நீ கழுகப்பட்டு
நீ சுத்திகரிக்கப்படுவாய் என்றார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் அவர் மார்பில் சாய்ந்திருக்க முடியும். ஆமென், ஆமென். எப்பொழுதும் பிரசன்னத்தை நிரம்பி வாழ முடியும். ஆமென். உலகத்தில் தூசிகள் ஏறாடும். ஆமென், ஆமென், ஆமென். குறைகளாகிய தூசிகள் நம்மேல் படிவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆமென். அதை அடையாளம் கண்டுகொள்ளணும்னா நமக்கு என்ன வேணும்? தெளிந்த புத்தி. சொல்ல புரியுதா? புரியுதா இல்லையா? அதாவது எது தேவனுக்கு பிரியமானது, எது பிரியமில்லாதது, எந்த சிந்தை என் ஆண்டவரை துக்கப்படுத்துச்சு, எது என்னுடைய உள்ளான அனுபவத்தை கரைப்படுத்துச்சு, எப்படிப்பட்ட பேச்சு பிறருடைய இருதயம் துக்கப்படுகிறதாய் மாறினது. நான் பேசினேன், இந்த பேச்சு ஒருவேளை அந்த நபருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி இருக்குமோ? ஆமென். நான் நடந்து கொள்கிற முறை இன்னாருக்கு விடறுதலையும் வருத்தத்தை உண்டாக்குமோ? நான் செய்கிற காரியம் தேவனுடைய பார்வையில் சரியானதாக இருக்குமா? இல்லை இது கர்த்தர் துக்கப்படுவாரா? சுயநலவாதியை வாழ்வதல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. தனக்கு நான் அப்படி அதெல்லாம் எப்படி அப்படி அவர் வெறுக்கிற எதையும் நீ வெறுக்க ஆயத்தப்பட வேண்டும். அவர் விரும்பாததை நீ வெறுக்க நீ ரெடியாக வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நேசிக்கிற பரிசுத்தத்தின் மேல் அளவு கடந்த ஆசை வேணும். ஆண்டவர் நேசிக்கிற பரிசுத்தத்தில் உனக்கு என்ன வேணும்? ஆசை. ஆமென், ஆமென். அதற்கு நம்ம தேவ சமூகத்தில் தனிப்பட்ட நிலையில் உனக்கும் தேவனுக்கு ஒரு உறவை என்ன செய்யணும்? ரெடி பண்ணுறது. யாரையும் பார்க்காத. ஆமென், ஆமென். தனிமை, தனியாய் ஆண்டோடு பேச நேரத்தை எடு. ஆமென், ஆமென், ஆமென். உட்கார், வேதத்தை எடுத்துக்கொண்டு போகும். தனியா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தனியாக போய் உட்கார், வேதத்தை வாசி, கண்ணீர் ஆண்டோட ஜெபம் பண்ணு. அப்பா, நான் உண்மை சந்திக்க வந்திருக்கிறேன்ப்பா, நான் உம்மோடு பேச வந்திருக்கிறேன், உம்முடைய அன்பை நான் அனுபவிக்க வந்திருக்கிறேன், உம்மிடத்திலிருந்து வல்லமை நான் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன்ப்பா. நீர் எனக்கு வேணும், உண்மை நீர் எனக்கு வெளிப்படுத்தணும்ப்பா. உண்மை சந்தோஷப்படுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை மட்டும் இந்த உலகத்தில் எனக்கு போதுமாட்டவரே. நீ துக்கப்படுத்தி உண்மை துக்கப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். உண்மை சந்தோஷப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி தேவனோடு ஒவ்வொரு நாளும் முழங்கால் படியிடும் போது பேசிப்பார். கர்த்தர் மிகவும் சந்தோஷப்படுவார். அவருடைய அந்த இருதயத்தின் சந்தோஷத்தின் வெளிப்பாடு உன் வாழ்க்கையிலே, ஆமென், உன் குடும்பத்தில் அது வெளிப்பாடு. ஆமென். தேவனுடைய பிள்ளைக்குள்ள அந்த ஒரு ஏக்கம் வேணும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கே ஒரு தீர்மானத்தோடு, ஆமென், 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 ஆமென். இன்றைக்கே ஒரு தீர்மானம். ஏசப்பா, நான் உம்மை நேசிக்கிறேன். உள்ளத்தில் சொல்லி பாருங்க. நான் ஒரு முறை ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம நினைக்கும் சில நேரம் ஆண்டவர் நடத்துகிற பாதைகள் செய்கிற காரியம் பார்த்து ஆச்சரியமாக தான் இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவரை எப்படி அவரை வர்ணிக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. சுருக்க ஒரே ஒரு வார்த்தைப்பா, உங்களை நான் நேசிக்கிறேன்ப்பா சொன்ன மாத்திரத்திலேயே அவருடைய வல்லமை அப்படியே வெளிப்படுத்த முடியல. உள்ளத்தினால தந்த ஒரு வார்த்தை நீ மட்டும் சொன்னா போதும். ஆமென். அவருடைய பிரசன்னத்தினால மூடி பாதுகாக்கிறது. யோவானுக்கு நல்ல ஒரு பேர், அன்பான சீசன். என்ன சீசன்? அவனுடைய தேவனுடைய பிரசன்னம். நான் அதை புரிந்து கொண்டேன். அவருடைய வார்த்தைகள் எல்லாத்திலையும் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளேயே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். கழிந்த நேரத்தில் பிள்ளை காட்டி கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு பெரிய பெலூன் மாதிரி ஒன்று, பெலூன் 2 பேர் உள்ள தள்ளி விடுறாங்க.
அவங்க தண்ணியில் என்ன செய்கிறாங்க? தண்ணி அவங்கள உள்ள வரல. ஸ்தோத்திரம். தண்ணியில் மிதந்து இப்போ போயிட்டே இருக்கிறாங்க. அப்போது அதை உடனே எனக்கு சிந்தை எங்கே போகுதுன்னா தேவ பிரசன்னத்தில் போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரோடு அதிகமாக நெருங்கி வாழ்கிறது, தேவ பிரசனத்துக்குள் வாழ்கிற ஒரு மனுஷன் இப்படி தான். ஹல்லேலூயா. அவட பிரசனத்துக்குள் அவன் இருக்கும்போது எவ்வளவுதான் தண்ணீர் போனாலும் கையை வைத்தாலே சொல்லும், ஒரு துள்ளி உள்ள வராது என்பது போல. ஆமென். எந்த ஒரு வல்லமையை அவனை தொட முடியாது. அதற்கு நம்மளை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். அதை புரிஞ்சுக்கிடுங்க. டக்குன்னு ஆயத்தப்படும். ஆண்டவரே இப்போ உடனே இதான் அந்த ஆவேசத்தில் போய் நடித்த உடனே தேவன் செய்ய மாட்டார். சொல்ல புரியுதா இல்லையா? நம்ம இதுவரையில எப்படி இருக்கிறோம்? தூரம் நின்றுட்டு இருக்கிறோம். ஆமென். எங்கே நின்றுட்டு இருக்கிறோம்? அவர் மேல் உள்ள அன்பில் இருந்து ரொம்ப விலகி நிற்கிறோம். அவரிடத்தில் அன்பு வச்சதை விட உலகத்தில் எக்கச்சக்கமான மனுஷன் மேலேயும் பொருள் மேலேயும் சூழ்நிலை மேலே நம்ம இருதயத்தை வச்சுட்டு இருக்கிறோம். இனி அதெல்லாம் நம்மளை விட்டு நினைச்சுக்கணும், சுத்தம் பண்ணி வெளியே தள்ளிட்டு அவர் மேல் வைத்த அன்பு உள்ள வரணும் நமக்கு. ஆமென். ஆமென். தேவனுடைய அன்புனால் நம்முடைய இருதயம் நிரப்பப்படணும். அல்லேலூயா. கையை வைத்தாலே சொல்லுவோம். அதற்கு நீ என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து தனியா, ஆண்டவரே என்னை மன்னி, நான் விட்டு மிகவும் தூரம் போயிட்டேன்ப்பா, உம்மை நேசிக்காமல் போயிட்டேன், உமக்கு நான் முதலிடம் கொடுக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தில் உலகத்தில் இன்னது இன்னாருக்கெல்லாம் முதலிடம் கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இந்த உலகத்தில் யார் என்னிடத்தில் அன்பாக இருக்கணும்னாலும், எந்தெந்த நன்மை எனக்கு வரணும்னாலும், எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எனக்கு வரணும்னாலும், நான் உண்மையில் அன்பாக இருந்தால் போதும், உமக்கு தான் முதலிடம் கொடுத்தால் போதும் அப்பா. அந்த காரியத்தை நான் மறந்து விட்டேன், தவற விட்டேன், என்னை மன்னிச்சு. நான் உம்மோடு நான் நெருங்க விரும்புகிறேன். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியம் அவர்கள் தேவனை தரிசிக்க. இந்த நிலையில் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை ஒரு சுத்திகரிக்கிற அறிக்கை பண்ணி இயேசு இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டு ஆண்டவரோடு என்ன செய்யணும்? நெருங்கி ஜெப நேரத்தை கூட்டி, வேத வாசிப்பு வேத தியானத்தை நேரத்தை கூட்டி, தேவனுக்குரிய சிந்தைக்கு மாறாய் உன்னை இருதயத்தை கரைப்படுத்துகிற சிந்தனைகளோ எண்ணங்களோ எது வந்தாலும் உடனே கடிந்து கொண்டு இயேசுவின் நாமத்தில் அவைகளை என்ன செய்யணும்? விட்டு அந்த இடத்துல இயேசுவின் இரத்தத்தை தியானித்து, சிலுவையில் சிந்த இரத்தத்தை நினைத்து, ஆமென், சுத்திகரிக்கப்பட்டு ஜெப நேரத்தை அதிக நேரம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவரோடு அதிகமான என்னது நெருக்கமான உறவை நீ செயல்படுத்திட்டேன்னா குறிப்பிட்ட நாட்களே ரெடி ஆயிடுவது. வருஷம் வேண்டாம். ஆமென். ஆமென். அவர்கள் வைக்கிற நேசம் ஒரு காலத்தில் நீ ஆண்டோடு நல்லா இருந்திருப்பேன், ரொம்ப தூரம் நிற்கிறேன். ஆண்டவர் உன்னை அரவணைத்து ஏற்றுக்கொள்ள என்று அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். எவ்வளவு நம்ம தூரத்தில் ஜெப குறைவில் உலக சிந்தைகள், உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பிரச்சனைகளையே நினைத்து, கஷ்டத்தையே நினைச்சு ஆண்டவர் நினைக்காம விலகி இருந்தாலும், இன்றைக்கு நாம் எப்பொழுது என்னுடைய மகன் என்னிடத்தில் நெருங்கி வருவான் அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்று அதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோம், ஒப்பு கொடுப்போம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் நம்ம தேவனுடைய சன்னிதானத்தில் அர்ப்பணித்து என்னுள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. சொல்லுவோம். என்னுள்ளமும்
போராயுதம், ஆவிக்குரிய போராயுதம். அதை நாம் அடைவதற்கு அவரோடு அதிகமான நெருக்கம் வைத்தாக வேண்டும். அனுதினம் அவரோடு உறவாடுகிற ஒரு உன்னதமான அனுபவம் நமக்கு தேவை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவனே என்னுடைய தேவன். ஒரு நாள் நீயும் இப்படி அறிக்கை பண்ண நபர் தானே. கொஞ்சம் யோசித்துப்பார். ரட்சிக்கப்பட்ட நாட்கள், அபிஷேகம் பெற்ற நாட்கள், அவருடைய பாதத்தை விட்டு நீ விலக மாட்டாயே. அவருடைய பாதத்தில் இருந்து கொண்டு அவருடைய முகத்தையே நீ பார்த்து ரசித்து ருசித்து வாழ்கிற ஒரு அனுபவம் உனக்கு இருந்தது அல்லவா? என் அவைகள் எல்லாம் விட்டு உலக கவலை, உலக ஆசைகள், உலகத்துக்குரிய காரியங்களுக்கு ஒரு இருதயத்தை பறக்க விட்டதா? தேவனுக்கு உனக்குரிய உறவு விரிசலாய் நிற்கிறது. உன்னை மீண்டும் அவர் அரவணைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். உன்மேல் கர்த்தர் அளவு கடந்த ஒரு அன்பு அவர் வைத்திருக்கிறார். மீண்டும் நீ என் மகள் என்னிடத்தில் மீண்டும் வரமாட்டாள். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்கு ஆண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் வந்த நேரம் கர்த்தர்களோடு கூட இருந்து பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ ஒரே வழி எங்கள் இயேசுவோடு இருப்பது. உலகத்தில் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரே வழி எங்கள் ஆண்டவராய் இயேசுதான். உம்மை நேசிக்கிற, உம்மோடு வைராக்கியமா இருக்கிற, உம்மோடு உமக்கு முதலிடம் கொடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவனாய், ஆமென், பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தேவனுக்குரிய உறவை நாங்கள் ஒன்று கூட சரிப்படுத்த, ஒன்று எங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்க அந்த கிருபை செய்தபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து புறப்படும் ஆசீர்வாதத்தை பெரிய காற்று செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கிட்டதே. என்